Hi students and friends, welcome back to our channel SRM Infotech Computer Training Institute. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு calendar design எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் கம்ப்யூட்டர் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். போடுற ஒவ்வொரு வீடியோவும் மறக்காமல் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டரில் வேர்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்செட்டில் நம்ம இந்த ஷேப்ஸு வேர்ட் ஆர்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சு தான் நம்ம அந்த டிசைன் பண்ண போகிறோம். ஸோ பேஜ் லேஅவுட்டில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்ஜினில் நேரோ மார்ஜின் சூஸ் பண்ணிட்டு சைஸில் A3 சைஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். A3 சைஸ்க்கு நம்ம பேப்பர் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இன்செட்டில் பிக்சரில் போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பிக்சர் வந்து நம்ம லொக்கேஷன் எங்கே வச்சுருக்கோமோ அந்த பிக்சர் நம்ம சூஸ் பண்ணி நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிக்சருக்கான ஃபார்மெட் ஓப்பன் ஆகிடும். அதில் ரேப் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் கொடுத்துட்டு க்ராப்பில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பிக்சரை க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிக்சரை க்ராப் பண்ணினதுக்கப்புறம் அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டாக்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த பிக்சரை நல்லா டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ராப் பண்ணிவிட்டு அதை அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷேப்ஸில் கீழே நான் ஒரு ஷேப் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஷேப் போட்டுட்டு இந்த ஷேப்க்கான கலரில் நான் ஃபில்லில் நோ ஃபில் கொடுத்துட்றேன், அவுட்லைனில் நோ அவுட்லைன் கொடுத்துட்றேன். அடுத்து இன்னொரு ஷேப் எடுத்து கீழே ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் போடுறேன். போட்டுட்டு அதுக்கு ஃபில்லு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர் கொடுத்துட்டு அதையும் நான் என்ன பண்ணுறேன், காப்பி பேஸ்ட் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஷேப் போட்டிருக்கேன் நான், அதையும் நான் காப்பி பேஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கான கலரு நான் என்ன பண்ணுறேன், ஷேப் ஃபில்லில் போய்ட்டு கலர் நான் சூஸ் பண்ணிவிட்டு எடிட் பாயிண்டில் போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதை நான் எடிட் பண்ணுறேன். எடிட் பாயிண்டில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்னர் பிடிச்சி நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு டிசைன் கிடைக்கும். கட் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுட்டு இந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஷேப்ஸில் ஒரு ஷேப் எடுத்துகிட்டு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் கார்னரில் டாப்பில் ஒரு ஷேப் போட்டு அதை ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் ஷேப்பில் போயிட்டு அதுக்கு ஒரு கிராடியன்ட் ஃபில்லு வந்து நான் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரியான கிராடியன்ட் ஃபில்லு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கலர் காம்பினேஷன்லாம் கரெக்டாக கொடுங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ஷன் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கான நோ அவுட்லைன் எடுத்துடுறேன். பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேர்ட் ஆர்ட் ஸ்டைலில் போயிட்டு நான் ஒரு வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த இயரை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். 2023 அப்படின்னு சொல்லிட்டு இயரை டைப் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபார்மெட் பண்ணிக்கிறேன். போல்ட்டு கொடுத்துட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபாண்ட் ஸ்டைல் நான் சேஞ்ச் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு சைஸ் ரெடியூஸ் பண்ணி கரெக்டாக அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம அந்த டெக்ஸ்ட்டை நம்ம வேர்ட் ஆர்ட் ஸ்டைலை வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நான் லோகோ இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். பிக்சரில் போய்ட்டு லோகோவை எடுத்துகிட்டு வந்து இன்சர்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் நான் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், டாப் லெஃப்ட் கார்னரில் அதை அலைன் பண்ணி வைக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஓரளவுக்கு பிக்சர்லாம் கொடுத்து இந்த கேலண்டர் டிசைனை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இன்சர்ட்டில் டேபிளில் போயிட்டு இன்சர்ட் டேபிளில் கொடுத்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ காலம் எவ்வளோ ரோ தேவையோ அதை நம்ம இன்சர்ட் பண்ணால் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டேபிள் இன்சர்ட் ஆகிடும். இந்த இன்சர்ட் ஆன டேபிளை செகண்ட் ரோவில் வச்சுட்டு நம்ம இந்த டேஸ் எல்லாமே நம்ம டைப் பண்ணிக்கலாம். சண்டே, மண்டே, டியூஸ்டே அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஸ் எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த டேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணிவிடுங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமில் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை போல்ட்டு கொடுத்துட்டு அதே காப்பி பேஸ்ட் எடுத்து ஒரு காலம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இந்த பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த டேஸ் எல்லாமே நம்ம டைப் பண்ணியிருந்தேன் பேஸ்ட் பண்ணிட்டு அந்த டேபிளை வந்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்க அப்படின்னா இந்த டேபிளோடைய சைஸை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த காலமே நான் என்ன பண்ணேன், delete காலம் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அதை கரெக்டாக நம்ம அலைன் பண்ணி வச்சிடலாம். அதை வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அதை டிசைனில் போயிட்டு பார்த்திங்கன்னா டேபிள் டிசைனில் அது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே சென்ட்ரல் அலைன்மெண்ட்டு கொடுத்துக்கலாம். அப்போ தான் டேபிளில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகும், சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேபிளை வந்து பர்ஃபெக்டாக நம்ம அலைன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் ஃபாண்ட் ஸ்டைல் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்டோடைய ஸ்டைலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டேட் எல்லாமே வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் நெக்ஸ்ட்டு இந்த 2023 சண்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே. ஸோ சண்டேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி 1 2 3ன்னு போட்டு நான் அந்த டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த டேட் எல்லாமே நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிட்டு கீழே எனக்கு இன்னொரு ரோ வேணுன்றதால ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் ரோ கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த டேட் எல்லாமே நீங்கள் பொறுமையாக உட்காந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்துக்கான டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கான டேட்டும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கம்ப்யூட்டர் கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வீட்டில் லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர் இருக்குது, பட் என்னால் வந்து கிளாஸ் போக முடியல அப்படின்னா நம்மளோட வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி டேட் எல்லாமே நம்ம டைப் பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எரேசர் டூல் வச்சு டாப் ரோவில் இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் லைன்லாம் நான் டெலீட் பண்ணுற பாருங்கள். ஒரே ஒரு லைன் மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய லைன்லாம் நான் டெலீட் கொடுத்துட்டு அந்த ஃபஸ்ட்டு செல்லில் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், நான் 1 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். அது ஃபஸ்ட்டு மந்த்ன்றதை ஹைலைட் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு அதோடைய ஃபாண்ட் ஸ்டைலை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஷேடோ கொடுக்குறேன். ஷேடோ கொடுத்துட்டு அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுறேன். பிப்ரவரி தென் மார்ச் ஏப்ரல் அப்படின்றதுக்காக 2nd and 3rd 4th மந்த்ன்ற ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் அந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு அதுக்கு ஷேடோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் கொடுக்கும்போது எனக்கு டெக்ஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் எனக்கு மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணுறதை நீங்கள் கொடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜனவரின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். தென் 2nd மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிப்ரவரி மந்த் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். மார்ச் தென் ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை கூட நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கான ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிவிட்டு போல்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு ஃபார்மெட் பெயிண்டர் எடுத்துகிட்டு மற்ற இது டெக்ஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் ஃபார்மெட்டை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே அந்த மந்த்தை ஹைலைட் பண்ணுறதுக்காக நம்ம அதை கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து இந்த வீக்கெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சண்டே மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அதை நான் வந்து ரெட் கலர் கொடுத்துட்டு அதே ஃபார்மெட் பெயிண்டர் எடுத்து மீதி இருக்கக்கூடிய அந்த மந்தோடைய சண்டேஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த சண்டே மட்டும் ரெட் கலர்ன்றதை ஹைலைட் பண்ணுறதுக்காக நம்ம அதை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டேபிள் டிசைனில் போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் ஸ்டைல்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். அப்படி இல்லைனா பார்டரில் போயிட்டு நான் நோ பார்டர் கொடுக்குறேன். ஃபுல் டேபிளே நம்ம செலக்ட் பண்ணிட்டு நோ பார்டர் கொடுக்கும்போது நம்மளுக்கு பார்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். பார்க்குறது டெக்ஸ்ட் மட்டும்தான் தனியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஷேடோ வந்து நம்ம கொடுத்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேடோவில் வந்து போயிட்டு இந்த மாதிரியான கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த டாப் ரோவில் இருக்கக்கூடிய அந்த மந்த் ஹைலைட் பண்ணுறதை நம்ம கொடுத்தோம் இல்லையா, அந்த நம்பர்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கும் நீங்கள் டார்க் கலரில் ஷேடோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள், ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அந்த டெக்ஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே அந்த டேட்ஸ் கொடுத்துருக்கிற அந்த ஷேடோ விட கொஞ்சம் டார்க் கலரில் ஒரு ஷேடோ நம்ம கொடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா ஹைலைட்டாக தெரியும் நம்மளுக்கு. இந்த மாதிரி கொடுத்துட்டு தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மந்த்தை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேராகிராஃபில் பார்டரில் போயிட்டு பார்த்திங்கன்னா பாட்டம் பார்டர் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் பார்டர் கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மந்த்தெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு அதை மட்டும் தனியாக நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்காக கீழே பாட்டம் பார்டர் கொடுக்குறோம். இந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த வீக் டேஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் ஜஸ்ட் அண்டர்லைன் கொடுக்குறேன். அப்போ தான் அது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ண மாதிரி தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்த்துக்கான நம்ம கேலண்டர் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணியிருக்கோம். பட் அந்த கேலண்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த 4 மந்த்தோடைய டேட்டா அந்த கேலண்டரை டைப் பண்ணியிருந்தேன் நம்ம கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட் கொடுத்துக்கலாம். காப்பி பேஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு 12 மந்த்துக்கான கேலண்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அதில் நம்ம பேஸ்ட் பண்ணதோடைய டேட்டாவில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மந்த்தெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஆர்டராக வந்து பார்த்திங்கன்னா மந்த்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்தந்த மந்த்துக்குரிய டேட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கம்ப்ளீட்டாக 12 மந்த்துக்கான டேட்டெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக அந்த டேட் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டேன். பாருங்கள், இப்போ அந்த 12 மந்த்ஸ்க்கான டேட் எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அந்த கம்ப்ளீட்டாக அந்த டேட் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம போல்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதை கரெக்டாக அந்த டேபிளை அலைன் பண்ணி பர்ஃபெக்டாக அதை சென்டர் பொசிஷனில் நம்ம வச்சுட்டு
நெக்ஸ்ட்டு இன்செர்ட்டில் போய்ட்டு ஒரு ஷேப் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் நான், அந்த பிக்சர் மேலே நம்ம ஒரு ஷேப் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிட்டு ஷேப் ஃபில்லில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபில் வந்து நான் கொடுத்துக்கிறேன். கலர் கொடுத்துட்டு அது சென்ட் பேக்வேர்டு கொடுத்துறேன். அப்போ தான் அந்த பிக்சருக்கு பின்னாடி போகும். இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லோகோ மேலே இன்சர்ட் பண்ண லோகோ நான் காப்பி பேஸ்ட் பண்ணி கீழே வந்து நான் அதை வச்சிடுறேன். வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுக்கிறேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷேப் மேலே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு நம்மளுடைய கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அதில் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு கான்டாக்ட் டீட்டெயிலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிம்பிள்ஸில் போய்ட்டு அதுக்கான சிம்பிளை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஃபோன் நம்பர்னால் ஃபோன் நம்பருக்குரிய சிம்பிள்ஸ் இருக்கும். அது எங்கே இருக்குன்னா இன்செர்ட்டில் சிம்பிள்ஸில் இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம டைப் பண்ணிவிட்டு அதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு நம்ம அவுட்லைனில் ஷேப் அவுட்லைன் கொடுத்துணும். அவுட்லைன் கொடுத்துட்டு அது கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை பர்ஃபெக்டாக நம்ம அதை அலைன் பண்ணி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஷேப்பில் நம்ம கரெக்டாக செட் ஆகிற மாதிரி நம்ம அதை வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ஷேப் மேலே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னு நீங்கள் அலைன் பண்ணி வச்சுருங்க. நோ அவுட்லைன் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டுடைய கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இன்செர்ட்டில் வேர்ட் ஆர்ட் ஸ்டைலில் போய்ட்டு ஒரு வேர்ட் ஆர்ட் ஸ்டைலை இன்செர்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாருடைய ஒரு ஃபேமஸான லைனை வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் டைப் பண்ணிவிட்டு அதோடைய கலரை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபாண்ட் ஸ்டைலை நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் பாருங்கள். சேஞ்ச் பண்ணிவிட்டு அது கலரும் நான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். என்ன கலர் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த கலர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு அதே காப்பி பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் நான் வச்சுட்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன அந்த ஃபேமஸான லைன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதில் நான் டைப் பண்ணிவிட்டு அதையும் நான் ஃபார்மேட் பண்ணிட்டு ஷேப் அவுட்லைனில் போய்ட்டு நோ அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கான ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். ஷேப் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஷேடோ வந்து நான் கொடுத்தா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த அந்த ஷேப்க்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலர் ஃபில் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டில் நம்ம கரெக்டாக போல்ட்டு கொடுத்துட்டு அதுக்கான கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். போல்ட்டும் நம்ம கொடுத்துடலாம் அந்த டெக்ஸ்ட்டுக்கு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அலைன் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கேலண்டர் ரெடி பண்ணிட்டு பாருங்கள். சூப்பராக ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். மேலே வந்து இயர் இருக்குது, ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான லைன்ஸ் வந்து நம்ம அதை டைப் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 12 months வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டேட்டும் நம்ம வந்து டைப் பண்ணியிருக்கோம். பார்க்குறது ஒரு சூப்பரான ஒரு கேலண்டர் ரெடி பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணும்போது பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து நம்மளுடைய போடுற வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.